உடைகிறதா திமுக விசிக கூட்டணி? ராசாவின் பேச்சால் பற்றி எரியும் தமிழக அரசியல். மொத்தமாக மாறிய களம். தமிழக அரசியல் களத்தில் பல ஆண்டுகளாக ஒரு பாறை போல உறுதியாக தெரிந்த திமுகவின் மெகா கூட்டணி தற்போது ராசாவின் ஒற்றை வார்த்தையால் ஆடி போயிருக்கிறது. விசிக ஜாதி கட்சி என்னும் தீப்பொறி தற்போது ஒரு மிகப்பெரிய அரசியல் காட்டுத்தீயாக உருவெடுத்திருக்கிறது. இது வெறும் விசிக திமுக மோதல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக அரசியலின் திசையையே மாற்றப்போகும் ஒரு மெகா கூட்டணி முறிவின் தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. ஏதோ ஒரு தனிப்பட்ட மோதலாக தெரியவில்லை, மாறாக அது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஒட்டுமொத்த திமுக கூட்டணியும் சிதறி போவதற்கான ஒரு தொடக்க புள்ளியாகவே பார்க்கப்படுகிறது. இதுவரை சமூக நீதி என்ற ஒற்றை புள்ளியில் இணைந்து நின்ற கட்சிகளுக்கு இடையே இப்போது அதிகார பகிர்வு மற்றும் சுயமரியாதை என்ற கேள்விகள் விஸ்வரூபம் எடுத்துள்ளன. இந்த மோதலின் ஆழத்தை பார்த்தால் விசிக தொண்டர்கள் கொந்தளித்து போயிருப்பது தெளிவாக தெரிகிறது. எங்கள் தலைவரை ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் அடைக்க நீங்கள் யார் என்ற கேள்வியோடு வீதிக்கு வந்திருக்கும் சிறுத்தைகள் ராசாவை RSS கைகூலி என்று விமர்சிப்பது வரை சென்று விட்டனர். ஒரு கூட்டணிக்குள் இருக்கும் கட்சி ஆளும் கட்சியின் மிக முக்கியமான ஒரு தலைவரை இவ்வளவு கடுமையாக சாடுவது தமிழக அரசியலில் அரிதான ஒன்று. இது வெறும் உணர்ச்சி வசப்பட்ட போராட்டம் மட்டுமல்ல, திமுகவின் பெரிய அண்ணன் மனப்பான்மைக்கு எதிராக விசிக தரப்பில் நீண்ட காலமாக தேக்கி வைக்கப்பட்டிருந்த கோபத்தின் வெளிப்பாடாகவே அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். மறுபுறம் இந்த விரிசல் விசிகவோடு மட்டும் நிற்க போவது இல்லை என்பதுதான் திமுகவுக்கு இருக்கும் மிக பெரிய தலைவலி. காங்கிரசும் இப்போது மெல்ல மெல்ல தனது குரலை உயர்த்த தொடங்கியுள்ளது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என காங்கிரஸ் தலைவர்கள் பேச தொடங்கி இருப்பது திமுக தலைமைக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை தொகுதிகளை மட்டும் கொடுத்துவிட்டு அதிகாரத்தை தன் வசமே வைத்திருந்த திமுகவுக்கு இப்போது கூட்டணி கட்சிகள் விடுக்கும் நெருக்கடி முன் எப்போதும் இல்லாதது. ஒருவேளை விசிக இந்த கூட்டணியை விட்டு வெளியேற முடிவு செய்தால் அது ஒரு சங்கிலி தொடர் விளைவை உருவாக்கி காங்கிரஸ் உள்ளிட்ட பிற கட்சிகளையும் வெளியேற தூண்டும் சூழலை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் அரசியல் களத்தில் ஒரு புதிய மாற்றாக உருவெடுத்திருக்கும் நிலையில் திமுக கூட்டணியில் அதிருப்தியில் இருக்கும் கட்சிகளுக்கு புகலிடமாக தெரிகிறது. திமுகவை வீழ்த்த விசிகவும் காங்கிரசும் விஜயும் கைகோர்த்தால் என்னவாகும் என்ற அச்சம் இப்போது ஆளும் கட்சி வட்டாரத்தை உலுக்க தொடங்கியுள்ளது. பாமக போன்ற கட்சிகளை உள்ளே இழுத்து கூட்டணியை சரி செய்ய திமுக முயன்றாலும் அது விசிக போன்ற தலித் அமைப்புகளை இன்னும் அந்நியப்படுத்தவே செய்யும். ஆக மொத்தத்தில் ராசா பற்ற வைத்த இந்த நெருப்பு திமுகவின் கோட்டையை சூழ்ந்திருக்கும் கூட்டணி வேலிகளை ஒவ்வொன்றாக பொசுக்கி வருகிறது. முதல்வர் ஸ்டாலின் தனது ராஜதந்திரத்தால் இந்த விரிசலை சரி செய்வாரா அல்லது 2026 திமுக தனித்து விடப்படுமா என்பதுதான் இப்போது தமிழகத்தின் $1,000,000 கேள்வி. கூட்டணியில் ஏற்பட்டுள்ள இந்த நிலநடுக்கம் தமிழக அரசியலின் திசையையே மாற்றப்போகும் ஒரு புயலின் எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது.